காலரா வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட காலரான்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியல. அதுக்குண்டான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1885ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் காலரா வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலரா வேக்சினில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. இதனால 1892, 1896 இது போன்ற ஆண்டுகளில் காலரா வேக்சினை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சி அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் இறுதி 1980களில் தான் காலரா வேக்சினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் குறைக்கப்பட்டு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. இருப்பினும் கூட காலராவினுடைய 7th பேண்டமிக்ல இந்த உலகம் சிக்கி தவிச்சு வருது இன்னைக்கும் கூட. அதாவது ஒரு நோய் ஒரே நேரத்தில் பல நாடுகளில் பரவுதுன்னா அதுதான் பேண்டமிக் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து, ஜிம்பாப்வே போன்ற பல நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் காலராவினுடைய பரவல் இருந்து வருது. இதனால இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல நபர்கள் காலரானால பாதிக்கப்பட்டு இறந்து போயும் வராங்க. ஸோ இந்த அளவுக்கு காலராக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட காலராவை ஒழிக்க முடியாததுக்கு முதல் முக்கியமான காரணம் வேக்சின் லிமிட்டேஷன்ஸ் தான். அதாவது காலரா வேக்சின்ஸாக இன்றைய காலகட்டத்தில் டூகோரல், சான்சல், யூபிசால் இதெல்லாம் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனால் இது எல்லாமே காலராக்குண்டான டெம்பரவரி இம்யூனிட்டியை தான் நமக்கு கொடுக்குது. அதாவது காலராவை எதிர்த்து போராடுறதுக்குண்டான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தற்காலிகமாக தான் கொடுக்குது. உதாரணமாக டூகோரல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ டூகோரல் காலரா வேக்சினை ஒரு நபர் எடுத்துக்கிறாங்கன்னா அவர் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அந்த டூகோரல் காலரா வேக்சினை எடுத்துக்கணும். ஏன்னா வெறும் 2 to 3 ஆண்டுகள் வரைக்கும் தான் அந்த டூகோரல் அப்படின்ற காலரா வேக்சின் காலராவை எதிர்க்கிறதுக்குண்டான இம்யூனிட்டியை கொடுக்கும். அதே மாதிரி சான்சல் அப்படின்ற இந்த ஒரு வேக்சினாக இருக்கட்டும், அதேமாதிரி யூபிசாலாக இருக்கட்டும், இதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுக்காமல் 6 ஆண்டு 7 ஆண்டு அப்படியே ஆயிடுச்சு. சான்சல் அப்படின்ற வேக்சின் எடுத்து ஒரு 6-7 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காலரா பாக்டீரியா யாரையாவது பாதிச்சுது அப்படின்னா அப்போ அந்த நபர் அந்த தொற்று பாதிப்புனால கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அவர் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டெம்பரவரியான இம்யூனிட்டியை தான் காலராவுக்கு எதிராக இன்றைய காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த வேக்சின்ஸ் கொடுக்குது. இதுதான் முதல் முக்கியமான காரணம் காலராவை ஒழிக்க முடியாததுக்கு. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் வேக்சினேஷன் கேம்பெயின்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கிறது தான். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஏழை நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் கூட காலராக்குண்டான அந்த தடுப்பூசி சரியாக கொண்டு சேர்க்கப்படலை. மேலும் அந்த காலராக்குண்டான தடுப்பு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு கூட ஏற்படுத்தப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்து வருது. மேலும் காலராவை ஒரு பொருட்டாவே பல நாடுகளினுடைய அரசாங்கங்களே கருதலை. இதனாலேயே காலரா பாதிப்பை தடுக்க முடியல. நிறைய பேருக்கு காலரா வேக்சின் தேவைப்பட்டாலும் நிறைய பேருக்கு அவங்க ஏழைகளாக இருக்கிறனாலேயே அவங்களுக்கு உண்டான காலரா வேக்சின் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது போன்ற காரணங்கள்னாலையும் இந்த காலராவை இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியல. மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்வாயன்மெண்டல் ரிசர்வ்ஸாக இந்த காலராவினுடைய பாக்டீரியாஸ் இருக்கும். அதாவது உதாரணமாக காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியாவானது சுற்றுச்சூழலில் நீண்ட காலம் வாழக்கூடிய, குறிப்பாக நீர்நிலைகளில் அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்ஸில் நீண்ட காலம் வாழக்கூடிய அந்த தன்மையை இந்த விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியா கொண்டு இருக்கு. உதாரணமாக நதிகளில், கடலோரங்களில், அதுக்கப்புறம் ஏரிகளில் இது போன்ற நீர்நிலைகளில் விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாஸ் நீண்ட காலம் அப்படியே வாழ்ந்து வரும். ஸோ மனிதர்களுக்குள்ள இந்த காலரா அப்படின்ற பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட அந்த நீரிலிருந்து அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய விப்ரியோ காலரே அந்த பாக்டீரியாஸ் மனிதர்களுக்கு தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி வருது. ஸோ இப்படி நீர்நிலைகளில் விப்ரியோ காலரே வாழக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறனால அதை முழுமையாக அழிக்க முடியல, ஒழிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் இது மூன்றாவது காரணம். அதுக்கப்புறம் நான்காவது முக்கியமான காரணம் புவர் சானிடேஷன் அண்டு ஹைஜீன் தான். அதாவது கண்டாமினேட்டட்
கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட்டு, அதாவது அசுத்தமான உணவுகள் மற்றும் அசுத்தமான நீர், இதுதான் வந்து காலரா பரவுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சுத்தமான நீரானது நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் நம்ம நாட்டில் கூட பல ஏழைகள் வாழக்கூடிய பல பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வந்து கிடைக்கவே இல்லை. அசுத்தமான குடிநீர் தான் கிடைக்குது. ஸோ அசுத்தமான குடிநீர் இருக்கிறனாலையும் அந்த அசுத்தமான குடிநீரை குடிக்கிறனாலையும் அசுத்தமான உணவுகளை உட்கொள்றனாலையும் காலரா பரவல் வந்து இருக்கும். அதை வந்து தடுக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சூயிஸ் சிஸ்டமில் அந்த கழிவு நீர் தேக்கம் அதை வந்து சரியாக வந்து அதை வந்து அமைப்பாக கொண்டு போய் அதை சரியாக வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் வந்து அதை பார்த்துக்கிறது, அது மாதிரியான நடவடிக்கைகளும் வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட பல நாடுகளில் சரியாக வந்து மேற்கொள்ளப்படலை. ஸோ இது வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுவும் கூட இந்த காலரா இன்னைக்கு வரைக்கும் ஒழியாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வருது. இதுக்கப்புறம் 5வதா கிளைமேட் சேஞ்ச், அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நடக்கக்கூடிய வெதர் ஈவெண்ட்ஸ் தான். அதாவது உதாரணத்துக்கு இப்போ மழை பெய்கிற நேரத்தில் திடீர்னு வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை பெய்யுது, நிறைய நேரங்களில் வெள்ளம் வருது, புயல் வருது. இது போன்ற காலகட்டங்கள் எல்லாமே வந்து காலராவினுடைய பாக்டீரியா வந்து வாழ்கிறதுக்கு உண்டான அந்த தன்மையை வந்து அதிகரிக்குது. அதனால இந்த மாதிரி வெள்ளம் வர்ற பகுதிகளில், புயல் வர்ற பகுதிகளில், அடிக்கடி திடீர்னு மழை பெய்யக்கூடிய பகுதிகளில், அந்த மாதிரியான பகுதிகளில் வாட்டர்பார்ன் டிசீசஸில் ஒன்றான இந்த காலரா வந்து ரொம்ப வேகமாக பரவும், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ இது 5வது காரணம். 6வது காரணம் வந்து ஹியூமன் மைக்ரேஷன். அதாவது இந்த காலரா வந்து சில நபர்களுக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். காலரா இருக்குது அப்படின்ற அறிகுறியே வந்து இல்லாமல் இருக்கும். இதனால இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, அந்த குறிப்பிட்ட பகுதியில் காலராவே கிடையாது அப்படின்ற நிலை இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு பகுதியிலிருந்து ஒரு நபர் வந்து காலரா தொற்று இருக்குது அப்படின்றது தெரியாமல் அந்த பகுதிக்குள்ளே போயிட்டாருன்னா அந்த நபர்கிட்ட இருந்து அந்த நபரினுடைய வாந்தி, மலம், இதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு காலரா வந்து பரவும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதாவது மனிதர்கள்லேருந்து இன்னொரு மனிதர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு காலரா பரவுறது அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் இது வந்து இப்படியும் வந்து பரவும். ஸோ இந்த ஒரு 6வது காரணமும் கூட காலராவை இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம். ஸோ இப்படி காலராக்குண்டான தடுப்பு மருந்து வந்து முழுமை பெறாமல் இன்னைக்கு வரைக்கும் செயல்திறன் வந்து மிக்கதாக இல்லாமல் இருக்கிறதும் மற்ற காரணங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் காலரா அப்படின்ற இந்த ஒரு தொற்று நோயை இந்த உலகத்திலிருந்து ஒழிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ 1817 இந்தியாவில் இருந்து ஃபஸ்ட்டு காலரா பேண்டமிக் வந்து ஏற்பட்டு அது ஆப்பிரிக்கா மற்றும் அதுக்கப்புறம் வந்து ஈரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளில், ஆப்பிரிக்கா மற்றும் ஈரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இந்தியாவில் இருந்து காலராவினுடைய தொற்று பரவி அது 1817 to 1824 வரைக்கும் அந்த பரவல் உலகம் முழுவதிலும் இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலரா பேண்டமிக். இது மாதிரி வரிசையாக 1899 to 1923 வரைக்கும் 6வது பேண்டமிக் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் 1961ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் கிளம்பின காலரா தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து முடிஞ்ச பாடு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 1961 ஏற்பட்ட 7வது காலரா பேண்டமிக் வந்து முடிவுக்கு வராமல் இருந்து வருது. இதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன காரணங்கள் தான். ஸோ இப்பேற்பட்ட காலரா வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவ உலகம் எவ்வளோ சவால்களை காலரானால் சமாளிச்சிருக்கும், எதிர்கொண்டிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ காலரா அந்த மருத்துவ உலகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தினது, குறிப்பாக காலரா வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி காலரா ஏற்படுத்தின பாதிப்புகள் என்ன, அப்போ இருந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.